மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தால் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி இன்னும் சில நாட்களில் முழுமையாக நிறுத்தப்படலாம் என கத்தார் நாட்டின் பலசக்தி அமைச்சர் ஜாத் அல்ஹாபி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மோதல் தொடர்ந்தால் உலகம் பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும். குறிப்பாக உலகின் 1/5 எண்ணெய் விநியோக பாதையான ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளதால் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை $150 வரை உயரக்கூடும். தற்போது சர்வதேச சந்தையில் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 4.4% உயர்ந்து $89.17 எட்டியுள்ளது. அத்துடன் விநியோக தடை காரணமாக இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட முக்கிய இறக்குமதி நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது. ஏற்கனவே கத்தார் எனர்ஜி நிறுவனம் தனது திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியை தாக்குதல்கள் காரணமாக நிறுத்தி வைத்துள்ள நிலையில் போர் இப்போது நின்றாலும் நிலைமை சீராக பல மாதங்கள் ஆகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிபொருள் விலை உயர்வால் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இது உலகளாவிய பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.